அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 132:8. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். ஆண்டவர் அந்த வல்லமை விளங்கும் பெட்டியோடு எழுந்தருளும் என்று சங்கீதக்காரன் தாவீது கேட்கிறான். நம்முடைய குடும்பங்களுக்குள் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எழுந்தருள வேண்டும். நிறைய வேளைகளில் தேவன் எழுந்தருளும் போது நிறைய நன்மைகள் நம்முடைய குடும்பங்களில் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏராளமான நன்மைகள் உண்டாகும். தேவன் எழுந்தருளும் போது சந்தோஷத்தை அநேகர் வெளியே வந்து காட்ட முடியாத அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்திற்குள் பயங்கரமான வேதனையோடு காணப்படுவார்கள். ஆனால் கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களில் எழுந்தருளும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். அதே போல் 2வது ஆண்டவர் செய்கிற காரியம், உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் மறக்க மாட்டார். நம்முடைய ஜெபம் வீணாகாது. தேவன் ஜெபங்களுக்கு சில நேரங்களில் தாமதம் உண்டாகலாம், ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை மறக்கவே மாட்டார். வாக்குத்தத்தத்தை நினைத்து நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். அடுத்து நாம் பார்க்கும்போது அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். நம்மோடு கூட இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவர் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருக்காது. ஆசீர்வாதங்கள் உண்டாகும், குறைவுகள் மாறும். ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார், நம்மை வழிகாட்டுகிறார், சத்துருக்களுக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறார். ஆனால் நம்முடைய கொம்பை உயர பண்ணுவார், நம்மை உயர்த்துவார். நமக்கு ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கு பல குடும்பங்களில் நிறைய பிரச்சனை இருக்குது. அது நிமித்தமாக சோர்வு, போராட்டம், குழப்பம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம் மத்தியிலே எழுந்தருளும் போது அந்த ஒரு ரகசியத்தை தாவீது அறிந்தபடியினால் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் எழுந்தருளும். அவர் எழுந்தருளும் போது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய குடும்பம் செழிக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே உம்முடைய வல்லமையோடு எங்கள் குடும்பங்களில் எழுந்தருளுங்கப்பா, உங்கள் மகிமையோடு எங்கள் குடும்பங்களில் எழுந்தருளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களில் அவர் எழுந்தருளுவார், வல்லமையான காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பங்களில் எழுந்தருளும் போது எந்த குழப்பமும் இருக்காதப்பா, எந்த பிரச்சனையும் இருக்காது ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்கள் இன்றைக்கு யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் குடும்பங்களில் நீர் எழுந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நீர் உடன்படிக்கை உண்மையுள்ள தேவன். நீர் எழுந்தருளும் போது ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீர், உயர்த்துவீர், வழி நடத்துவீர். அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் எழுந்தருளும் போது உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை தலைகீழாக ஆண்டவர் மாற்றுவார். God bless you.